தங்கம் யார் விற்கிறா வாங்குதா பாருங்க. நீங்க அத்தனை பேரும் மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஆட்கள். சாமானிய மக்கள்கிட்ட இருக்க பணத்தை புடுங்குறாங்க. நீங்க 1 பவுன் 1/2 பவுன் தங்கம் வச்சு தாலியை கட்டி கொடுக்க முடியுமா நம்ம பிள்ளைகளுக்கு? எங்க வெள்ளியில கொலுசு போடாத தங்கத்துல போடாத பிள்ளைகள் பாவங்கள். அது எவ்வளவு நீங்க ஏத்திருக்கீங்க? நீங்க இன்னைக்கு 2 மடங்கு 3 மடங்கு ஏத்திக்கல. 1.25 லட்சம் ரூபாய் 1 பவுன் தங்கம் எப்படிங்க சாமானிய மக்கள் வாங்குவோம்? இந்த அரசு இது சாமானிய மக்கள் பாதிப்பாங்க. அவங்ககிட்ட இருந்தா பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தக்கு என்ன செய்யிருக்கீங்க? யார்கிட்ட போய் கேளுங்க. நீங்க ஒன்றிய அரசுல நிதியமைச்சருங்க இருக்காங்க. இந்த தங்கத்தினுடைய விலை இவ்வளவு வேகமா போகுது, அதை குறைக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தக்காளி விலை 100 ரூபான்னா கவர்மெண்டே கொள்முதல் பண்ணி 20 ரூபாய்க்கு தக்காளியை கொடுக்கு. மத்திய அரசு அந்த நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கா? என்ன செய்யறது முழுதும் அவங்களுடைய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமருக்கு நெருக்கமானவர்கள் தான் தங்கத்தையும் விற்கிறாங்க, வெள்ளியும் விற்கிறாங்க. வேற யாரும் விற்கலையா? நீங்க பங்கு சந்தைக்கு போங்க. போலி ஆட்டு எவ்வளவு நிறுவனங்களை உள்ள கொடுத்து போலியா தான் அந்த சந்தையே நடந்துட்டு இருக்கு பாருங்க. வெளிநாட்டில இருந்து இன்வெஸ்ட் பண்ண அவ்வளோ எடுத்துட்டு போயிட்டாங்களே. ஏன் எடுத்து போறான்? இங்க நியாயமா நடக்கலைன்னு தான் எடுத்து போறான். அப்ப இவ்வளவு தவறுகளும் செய்யறது ஒன்றிய அரசு. திருப்பூர்ல இவ்வளவு பாதிப்பு இருக்கு, கோயம்புத்தூர்ல ஜவுளித்துறையில இவ்வளவு பாதிப்பு இருக்கு, தோல்ல இவ்வளவு பாதிப்பு இருக்கு, இறால் மீன்ல இவ்வளவு பாதிப்பு இருக்கு, இதுக்கு நாங்க உதவி செய்வோம். இதுவரை வார்த்தை சொல்லலையே. நீங்க கேளுங்க அவங்ககிட்ட. இதை சொன்னாதானே இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது. திருப்பரங்குன்றத்தில் ஜோதி ஏத்திரை விஷயத்துல அவ்வளவு ஃபீஸ் கோயில் பேசுறாங்க, அமித்ஷா ஐயா பேசுறாங்க, பாரத பிரதமர் பேசுறாங்க. இவ்வளவு பேரும் அதுல பேசுறீங்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு ஸ்கீம், எவ்வளவு பாதிப்புக்கு நீங்க சொல்லுங்க. இதையும் நம்முடைய மாண்புமிகு நயனார் ஐயாட்ட கேட்டு இதெல்லாம் தமிழ்நாடு சார்பாட்டு சொல்லுங்க. இவ்வளவு பாதிப்பு யாரால? ஒன்றிய அரசால. எதுக்கு அமெரிக்கா இவ்வளவு வரி? அதானியும் அங்க போய் ஒரு தவறு செய்தாரு, அந்த வழக்கு போடுறாங்க. அதனால அதானியை எதிர்த்து என்ன செய்ய முடியல? அதானிக்காக அமெரிக்கா எதிர்த்து எதுவும் பேச முடியல. அமெரிக்காவில் நம்ம பாரத பிரதமர் இருக்காங்க. அமெரிக்க அதிபர் விசா இல்லாம சில இது அங்க இருக்கவங்கள கையும் காலையும் கட்டி நம்முடைய பாரத பிரதமர் அந்த அமெரிக்காவில் இருக்காங்க. பிளேன்ல அவங்க பிளேன்ல ஏற்றி கொண்டு இறக்கி போட்டு போனா எவ்வளவு பெரிய சித்திரவதை கொடுமை. ஏங்க இதை விட கேவலம் என்ன இருக்கு தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு? ஒரு பிரதமர் அங்க இருக்கும்போது இவ்வளவு பெரிய சம்பவம் அமெரிக்காவில் நடக்கும். எவ்வளவு இந்தியா என்னைக்கு இப்படி தலை குனிஞ்சிருக்கா? இந்தியனை எங்கேயாவது இவ்வளவு அவமானப்பட்டிருக்கானா? யார் ஆட்சியில் அவமானம்? பாரத பிரதமர் மோடி ஐயா ஆட்சியிலும் இவ்வளவு அவமானம். யாருக்காக? அதானிக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுக்காக எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. பிளேன் அவ்வளோத்தையும் டாட்டாட்ட கொடுத்துட்டு ஒத்த பிளேன்ல அலைதாங்க. என்ன செய்ய முடியும்? நன்றி.